வணக்கம் அன்பா. டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். அரசு போக்குவரத்து கழகத்தில் காலிப்பணிகளை நிரப்பக் கோரியும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு போராட்டம் நடத்தவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனவரி 18 வெளியான தகவல். ஜனவரி 22 போக்குவரத்து தொழிலாளர்களின் சிறை நிரப்பும் போராட்டம். சிஐடியு போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜனவரி 22 சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என சிஐடியு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளன பொதுச் செயலர் கே ஆறுமுகன் ஐயனார் கூறியது. தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படும் இழப்பை அரசு ஈடு செய்வதில்லை. இதனால் போக்குவரத்து கழகங்கள் கடும் நிதி நெருக்கடியில் இருந்து வருகின்றன. பேருந்து மூலம் உத்தேசமாக ரூபாய் 100 வசூலானால் அதில் ரூபாய் 12 வங்கியிலிருந்து பெற்ற கடனுக்கான வட்டியாக செலுத்த வேண்டியுள்ளது. தினமும் 1 கோடி கிலோமீட்டர் இயக்கப்பட்ட அரசு பேருந்துகள் தற்போது 80 லட்சம் கிலோமீட்டர் மட்டுமே இயக்கப்படுகின்றன. அதாவது ஏராளமான வழித்தடங்களில் பேருந்து நிறுத்தப்பட்டுள்ளன. வாரிசு வேலை மறுப்பது, பேருந்து எண்ணிக்கையை குறைப்பது என அதிமுக ஆட்சியில் பிறப்பிக்கப்பட்ட 8 அரசாணைகளை திமுக அரசு தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. எனவே போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்க வேண்டும். போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை எடுப்பதுடன் மறைமுகமாக தனியார் மயமாக்கும் நடைமுறையை கைவிட வேண்டும். பணியிலிருந்து ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது ஓய்வு பெறும் அன்றே ஓய்வுகால பலன், ஓய்வு ஊதியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு, மருத்துவ காப்பீடு உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதுடன் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். வாரிசு வேலை வழங்க வேண்டும். ஊதிய ஒப்பந்தத்தை பேசி முடிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 22 தமிழகம் முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தவுள்ளோம் என்று அவர் தெரிவித்தார். இதை போன்ற அரசு போக்குவரத்து துறை வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.